ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எடுக்கக்கூடிய இந்த தைராய்டு டேப்லெட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி லீவோதைராக்சின் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட். இந்த லீவோதைராக்சின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இந்த தைராய்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துருக்கோம். தைராய்டு ஹார்மோனுங்கிற 2 இருக்கு. ஒண்ணு T4 இன்னொன்னு T3. இந்த லீவோதைராக்சின்ங்கிறது T4 அப்படிங்கிற அந்த ஹார்மோன் தான் அதுக்கான ஈக்குவலன்ட் தான் வந்து இந்த லீவோதைராக்சின். ஸோ, இப்ப இந்த லீவோதைராக்சின் நம்ம எடுக்கும்போது, அது உடம்புக்குள்ள போயி, அதுக்கப்புறம் அது வந்து T3யா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா, அந்த T3 அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் ஃபார்ம். இது பல பேர் நம்ம டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இந்த தைராய்டு டேப்லெட் வந்து காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும் அப்படின்னு. ஏன் டாக்டர் இது எம்ப்டி ஸ்டொமக்ல மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தா, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு டேப்லெட் வந்து இது ஈஸியா அப்சார்ப் ஆறக்கு வயித்துல வந்து ஆசிட் செக்ரீஷன்ஸ் அதிகமா இருக்கணும். அப்போ எப்ப நம்மளுக்கு ஆசிட் செக்ரீஷன்ஸ் அதிகமா ஆசிட் மட்டுமே வயித்துக்குள்ள இருக்கும். வயிறு எம்ப்டியா இருக்கும்போது தான் வயித்துல ஆசிட் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம காலையில எந்திரிக்கும்போது வேற எந்த விதமான சாப்பாடும் இருக்காது. எல்லாமே கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் ஆயிருக்கும். ஸோ வயித்துக்குள்ள ஆசிட் மட்டும் ரெடியா இருக்கும். என்ன உள்ள வந்தாலும் அத டைஜெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அப்போ வந்து அந்த வெறும் வயித்துல நம்ம இந்த தைராய்டு மாத்திரை சாப்பிடும்போது, அப்பதான் இதனோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். நம்ம மத்த சமயத்துல மத்த சாப்பாடோட சேர்ந்து சாப்பிடும்போது, இதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ தைராய்டு மாத்திரை வந்து எப்பயுமே தைராய்டு மாத்திரை சாப்பிடுறவங்க, காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல இந்த தைராய்டு மாத்திரைய சாப்பிடுறதுங்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம்.